முதல் 5 நிமிடங்கள் மிகவும் முக்கியமானது. இது கற்பனை செய்து பாருங்கள். உங்கள் கையில் ஒரு பைசா கூட இல்லை. ஊரே உங்களை ஏளனமாக பார்க்கிறது. உங்கள் குடும்பம் பசியில் வாடுகிறது. இந்த உலகமே உங்களை ஒரு தோல்வியாளராக முத்திரை குத்திவிட்டது. இப்போது சொல்லுங்கள், உங்களால் ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தை உருவாக்க முடியுமா? முடியும் என்கிறார் ஆச்சார்யா சாணக்கியர். 2300 ஆண்டுகளுக்கு முன்பே வெறும் கையுடன் வந்து நந்த வம்சத்தையே வீழ்த்தி மௌரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கிய அந்த மேதையின் நிதி ரகசியங்களைத்தான் இன்று நாம் பார்க்கப் போகிறோம். இது வெறும் மணி அட்வைஸ் கிடையாது. இது உங்கள் வாழ்க்கையை மாற்றப் போகும் ஒரு வார் பிளான். அதுக்கு முன்னாடி, பணம் இருந்தால்தான் நிம்மதி என்று நீங்கள் நம்புகிறீர்களா? அல்லது குறைவான பணம் இருந்தாலும் மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்று நினைக்கிறீர்களா? உங்கள் பதிலை இப்போதே கமெண்ட் செய்யுங்கள். வீடியோவின் இறுதியில் சாணக்கியரின் பதிலை சொல்லும்போது நீங்கள் அதிர்ந்து போவீர்கள். நண்பர்களே, இங்கேதான் முதல் பெரிய திருப்பம் ஒளிந்திருக்கிறது. நாம் பலரும் நினைப்பது போல சாணக்கியர் ஒரு ஆன்மீக துறவி மட்டும் கிடையாது. அவர் ஒரு தீவிரமான பொருளாதாரவாதி. அவர் சொல்கிறார், பணம் என்பது ஒரு விளைவு, ஆனால் அறிவு என்பதுதான் அதன் காரணம். நம்மில் பலர் பணத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் சாணக்கியர் சொல்கிறார், நீ பணத்தை தேடி ஓடினால் அது உன்னை விட்டு விலகும். நீ தகுதியை தேடி ஓடினால் பணம் உன்னை துரத்திக் கொண்டு வரும். ஒரு மலரில் தேன் இருந்தால் தேனீக்கள் தானாக வரும். அதுபோல உங்கள் திறமையை நீங்கள் வளர்த்தால் செல்வம் தானாக சேரும். உங்கள் உழைப்பு மட்டும் உங்களை பணக்காரனாக்கும் என்று நினைக்கிறீர்களா? அப்படியென்றால் காட்டில் கழுதைதான் ராஜாவாக இருக்க வேண்டும், சிங்கமல்ல. உழைப்பை விட தந்திரம் முக்கியம். இப்போது ஒரு முக்கியமான ரகசியம். சாணக்கியர் தனது அர்த்த சாஸ்திரத்தில் பணக்காரராக விரும்புபவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை விடுக்கிறார். உன் நிதித் திட்டங்களை ஒருபோதும் வெளியில் சொல்லாதே. ஏன்? நீங்கள் ஒரு பெரிய முதலீடு செய்யப் போகிறீர்கள் அல்லது ஒரு தொழில் தொடங்கப் போகிறீர்கள் என்று சொன்னால், உங்கள் வெற்றியை விட உங்கள் தோல்வியைக் காணவே இந்த உலகம் காத்திருக்கிறது. உங்கள் எதிரிகள் உங்கள் வளர்ச்சியை முடக்க திட்டம் தீட்டுவார்கள். உங்கள் நண்பர்கள் உங்களை கடன் கேட்டு நெருக்கடி தருவார்கள். வெற்றி பெறும் வரை மௌனமாக இரு. இதுதான் சாணக்கியரின் முதல் பாடம். மௌனம்தான் உங்கள் மிகப்பெரிய நிதி பாதுகாப்பு. ஆனால் வெறும் மௌனம் மட்டுமே உங்களை பணக்காரனாக்கிவிடுமா? இல்லை. சேமிப்பு என்ற பெயரில் நீங்கள் செய்யும் ஒரு மிகப்பெரிய தவறு உங்கள் வறுமைக்கு காரணமாக இருக்கிறது. அது என்ன தவறு? சாணக்கியர் சொல்லும் அந்த பானை ரகசியம் என்ன? அதை அடுத்த 5 நிமிடத்தில் பார்க்கப் போகிறோம். அதற்கு முன், நீங்கள் இப்போது ஒரு கடனாளியா அல்லது சேமிப்பாளரா? உண்மையைச் சொல்லுங்கள். ஏனென்றால் அடுத்த 5 நிமிடங்கள் கடனாளிகளை விடுதலை செய்யப் போகிறது. அந்த பானை ரகசியம், த லீக்கேஜ் தியரி. வீடியோவின் ஆரம்பத்தில் நான் ஒரு பானை ரகசியம் பற்றி சொன்னேன், நினைவிருக்கிறதா? சாணக்கியர் ஒரு மிகச்சிறந்த உதாரணத்தைச் சொல்கிறார். ஒரு பானையில் ஒவ்வொரு சொட்டாக தண்ணீர் விழுந்தால் அந்த பானை ஒரு நாள் நிறைந்தே தீரும். ஆனால் அந்த பானையின் அடியில் ஒரு மிகச்சிறிய ஓட்டை இருந்தால் என்ன நடக்கும்? நீங்கள் எவ்வளவு தண்ணீர் ஊற்றினாலும் அது ஒருபோதும் நிரம்பாது. உங்கள் வாழ்க்கையில் அந்த ஓட்டை என்பது என்ன தெரியுமா? தேவையற்ற ஆடம்பரம். மற்றவர்களுக்காக காட்டிக்கொள்ள நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு விலையுயர்ந்த பொருளும் உங்கள் செல்வப்பானையில் விழும் ஒரு பெரிய ஓட்டை. சாணக்கியர் கூறுகிறார், சேமிப்பு என்பது வருமானம் வந்தவுடன் செய்ய வேண்டிய முதற்காரியம், செலவு செய்த பிறகு மிஞ்சுவது அல்ல. உங்கள் பாக்கெட்டில் இருக்கும் பணத்தை நீங்கள் செலவு செய்கிறீர்களா அல்லது முதலீடு செய்கிறீர்களா? இப்போதே கமெண்ட் செய்யுங்கள். நீங்கள் வாங்கிய ஏதோ ஒரு ஆடம்பரப் பொருள் இன்று உங்கள் கையில் காசில்லாமல் செய்திருக்கலாம். அது எது என்று சொல்லுங்கள். கடனை தீர்க்கும் அக்னி சூத்திரம், த டெட் வார் ஸ்ட்ராட்டஜி. இங்கேதான் ஒரு பெரிய தாட் ட்விஸ்ட் வருகிறது. கடன் என்பது வெறும் பணம் அல்ல, அது உங்களை அடிமையாக்கும் சங்கிலி. சாணக்கியர் ஒரு ரகசியமான அக்னி சூத்திரத்தை சொல்கிறார். நெருப்பையும் நோயையும் கடனையும் ஒருபோதும் மிச்சம் வைக்காதே. ஒரு சிறிய தீப்பொறி காட்டை அழிக்கும். ஒரு சிறிய நோய் உயிரை பறிக்கும். ஒரு சிறிய கடன் உங்கள் பரம்பரையையே அடிமையாக்கும். கடனை தீர்ப்பது என்பது ஒரு சாதாரண விஷயமல்ல, அது ஒரு போர். நீங்கள் நினைக்கலாம், சிறிது சிறிதாக கடனை தீர்க்கலாம் என்று. ஆனால் சாணக்கியர் சொல்கிறார், உன் கையிலிருக்கும் கடைசி சொத்தை விற்றாவது கடனை முதலில் முடி. சுதந்திரமாக இருக்கும் ஒரு ஏழை
கடனிலிருக்கும் ஒரு அரசனை விட மேலானவன். கடன் உங்கள் மூளையை முடக்குகிறது. அந்த முடக்கம் இருக்கும் வரை உங்களால் புதிய செல்வத்தை உருவாக்க முடியாது. இன்று நவீன உலகமே போற்றும் 50-30-20 விதியை சாணக்கியர் 2300 ஆண்டுகளுக்கு முன்பே எப்படி சொன்னார் தெரியுமா? உங்கள் வருமானத்தை 3 புனித பகுதிகளாக பிரிக்க வேண்டும். பாதி பங்கு உங்கள் வாழ்க்கை தேவைகளுக்கும் தர்மத்திற்கும், ஒரு பங்கு உங்கள் எதிர்கால பாதுகாப்பிற்கு, மற்றொரு பங்கு உங்கள் முதலீட்டிற்கு. ஆனால் நம்மில் பலருக்கு 100% செலவிற்கே போய்க் கொண்டிருக்கிறது. இதிலிருந்து மீள வழி இருக்கிறதா? இருக்கிறது. அந்த ரகசியம் உங்கள் எதிரியால் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு எதிரி எப்படி உங்களை பணக்காரனாக்க முடியும்? சாணக்கியரின் அந்த விசித்திரமான எதிரி முதலீடு தந்திரத்தை அடுத்த 5 நிமிடத்தில் பார்க்கப் போகிறோம். உங்கள் பணத்தை திருடும் ஒரு நபரை நீங்கள் இப்போதே கவனித்தீர்களா? அவர் உங்கள் வீட்டிற்குள்ளேயே இருக்கலாம். அவர் யார்? உங்கள் எதிரிதான் உங்கள் மிகப்பெரிய முதலீடு. உங்கள் பணத்தை திருடும் நபர் யாரென்று? அவர் வேறு யாருமல்ல, உங்கள் ஒப்பீடு என்ற குணம்தான். பக்கத்து வீட்டுக்காரன் கார் வாங்குகிறான் என்பதற்காக நீங்கள் கடன் வாங்கி கார் வாங்கினால் உங்கள் எதிரி உங்களை மிக எளிதாக வீழ்த்திவிடுவார். ஆனால் சாணக்கியர் இங்கே ஒரு மாபெரும் ட்விஸ்ட் வைக்கிறார். உன் எதிரியை வாளால் வீழ்த்துவதை விட அவனது பொருளாதாரத்தை முடக்குவதன் மூலம் மிக எளிதாக வீழ்த்தலாம். உங்கள் நிஜமான எதிரி உங்கள் வறுமைதான். அந்த வறுமையை வீழ்த்த சாணக்கியர் சொல்லும் ஆயுதம் சுய கட்டுப்பாடு. உங்கள் எதிரி ஆடம்பரத்தில் மூழ்கும்போது நீங்கள் முதலீட்டில் மூழ்குங்கள். சில ஆண்டுகளில் உங்கள் வளர்ச்சி அவனது தூக்கத்தை கெடுக்கும். அதுதான் உண்மையான வெற்றி. பணத்தை ஈர்க்கும் காந்த சக்தி. ஏன் சிலரிடம் மட்டும் பணம் காந்தம் போல ஒட்டிக்கொள்கிறது? சாணக்கியர் சொல்கிறார், லக்ஷ்மி தேவிக்கு அறிவாளி என்றால் மிகவும் பிடிக்கும். அறிவு இல்லாதவனிடம் இருக்கும் பணம் ஓட்டை பானையில் இருக்கும் தண்ணீர் போன்றது. சாணக்கியரின் ஒரு மிகச் சிறந்த கேள்வி இது. திருட முடியாத சொத்து எது? தங்கம் திருடப்படலாம், நிலம் பிடுங்கப்படலாம், ஆனால் உங்கள் அறிவு யாராலும் திருட முடியாது. நண்பர்களே, 1 மணி நேரம் நீங்கள் டிவி பார்ப்பதை நிறுத்திவிட்டு நிதி மேலாண்மை பற்றி ஒரு புத்தகம் படித்தால் அந்த 1 மணி நேரம் உங்கள் வங்கிக் கணக்கில் லட்சங்களை சேர்க்கும் விதை. இப்போதே கமெண்ட் செய்யுங்கள். கடைசியாக நீங்கள் பணத்தை பற்றியோ அல்லது ஒரு தொழிலை பற்றியோ படித்த புத்தகம் எது? அல்லது பார்த்த பயனுள்ள வீடியோ எது? எதுவும் இல்லையா? பரவாயில்லை. இந்த வீடியோவே உங்கள் முதலீடுதான். 7 வருமான வழிகள். ஒரு சாம்ராஜ்யத்தின் ரகசியம். இப்போது ஒரு மிக முக்கியமான பகுதிக்கு வருகிறோம். ஒரு சக்கரவர்த்திக்கு 7 வகையான படைகள் இருப்பது போல ஒரு சாமானிய மனிதனுக்கு 7 வகையான வருமான வழிகள் இருக்க வேண்டும் என்கிறார் சாணக்கியர். 1. உங்கள் உடல் உழைப்பால் வரும் வருமானம். 2. உங்கள் நிலத்தின் மூலம் வரும் வாடகை. 3. உங்கள் பணத்தின் மூலம் வரும் வட்டி அல்லது லாபம். இப்படியே 7 வழிகள் உள்ளன. நீங்கள் ஒரே ஒரு வேலையை மட்டும் நம்பியிருந்தால் ஒரு கால் ஊனமுற்ற மனிதனைப் போல நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் கீழே விழலாம். இந்த 7 வருமான வழிகள் என்னென்ன? அதில் 4வது வழிதான் உலகிலேயே அதிக கோடீஸ்வரர்களை உருவாக்கியது. அது என்ன? அதை அடுத்த 5 நிமிடத்தில் மிகத் தெளிவாக பார்க்கப் போகிறோம். அது மட்டுமல்ல, சாணக்கியர் ஏன் பெண்களையும் பணத்தையும் ஒன்றாக ஒப்பிட்டு ஒரு ரகசியத்தை சொன்னார்? அது உங்கள் குடும்பத்தின் தலைவிதியை எப்படி மாற்றும்? அதிரடி ஆரம்பம். அந்த 7 அக்னி சிறகுகள், அந்த 7 வருமான வழிகள் இதோ. இதில் 4வது வழிதான் ஒரு சாதாரண மனிதனை சக்கரவர்த்தியாக்கும் ரகசியம். 1. சம்பளம். உங்கள் நேரத்தை விற்று பெறும் பணம். இது ஆரம்பத்திற்கு ஓகே, ஆனால் ஆயுள் முழுவதற்கும் போதாது. வாடகை. நீங்கள் தூங்கும்போதும் உங்கள் சொத்து உங்களுக்காக சம்பாதிக்கும் வழி. வட்டி அல்லது லாபம். பணத்தை பணக்காரனாக்கும் கலை. வியாபாரம் அல்லது லெவரேஜ். இதுதான் அந்த கோல்டன் ரூட். மற்றவர்களின் நேரத்தையும் திறமையையும் பயன்படுத்தி ஒரு அமைப்பை உருவாக்குவது. இதுதான் உங்களை ஒரு முதலாளியாக்குகிறது. அறிவுரிமை. உங்கள் படைப்பு அல்லது புத்தகம் காலம் காலமாக பணம் தருவது. கமிஷன். இருவரை இணைப்பதன் மூலம் இடையில் ஈட்டும் லாபம். மதிப்பு உயர்வு. தங்கம் அல்லது நிலத்தின் விலை உயரும்போது வரும் லாபம். நண்பர்களே, இந்த 7இல் உங்களிடம் இப்போது எத்தனை வழிகள் உள்ளன?
1 என்றால் நீங்கள் ஆபத்தில் இருக்கிறீர்கள். 1 கூட இல்லை என்றால் நீங்கள் அடிமைகளில் இருக்கிறீர்கள். உங்கள் நிலையை கமெண்ட் செய்யுங்கள். கவலைப்படாதீர்கள். இந்த வீடியோவின் இறுதிக்குள் ஒன்றை தொடங்குவதற்கான ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். பெண்ணும் பணமும், சாணக்கியரின் குடும்பத் தந்திரம். இங்கேதான் ஒரு ஷாக்கிங் ட்ரூத் வருகிறது. சாணக்கியர் ஒரு பெண்ணை இல்லரசி என்று மட்டும் அழைக்கவில்லை, அவளை நிதி மந்திரி என்கிறார். ஒரு வீட்டில் பெண் சிக்கனமாகவும் அறிவோடும் இருந்தால் அந்த வீட்டில் வறுமை நுழையக்கூட அஞ்சும். சாணக்கியர் சொல்கிறார், மரியாதையற்ற இடத்தில் செல்வம் தங்காது. எங்கே பெண்கள் மதிக்கப்படுகிறார்களோ, எங்கே அவர்கள் நிதி முடிவுகளில் பங்கேற்கிறார்களோ, அங்கே லக்ஷ்மி தேவி நிரந்தரமாக தங்குவாள். உழைக்கும் ஆண்கள் செய்யும் மிகப்பெரிய தவறு வீட்டின் நிதிநிலையை பெண்களிடம் மறைப்பதுதான். இது உங்கள் குடும்பத்தின் வளர்ச்சியை பாதியாக குறைத்துவிடும். அடுத்த திருப்பம். சரி, வருமானம் வந்துவிட்டது, குடும்பமும் ஒத்துழைக்கிறது. ஆனால் சம்பாதித்த பணத்தை எங்கே வைப்பது? தங்கம் வாங்கலாமா அல்லது நிலம் வாங்கலாமா? சாணக்கியர் ஒரு விசித்திரமான ரகசியத்தை சொல்கிறார். தங்கத்தை விட, நிலத்தை விட ஒரு சக்தி வாய்ந்த முதலீடு இருக்கிறது. அது என்ன? அந்த ஒரு முதலீடு உங்கள் சந்ததியையே கோடீஸ்வரர்களாக்கும். அதை அடுத்த 5 நிமிடத்தில் பார்க்கப் போகிறோம். அது மட்டுமல்ல, உங்களைச் சுற்றியிருக்கும் 5 நபர்களை பார்த்து நீங்கள் பணக்காரராகப் போகிறீர்களா இல்லையா என்பதை இப்போதே சொல்லிவிடலாம். அந்த 5 நண்பர்கள் விதி என்ன? தங்கம் விலை உயர்கிறது, நிலத்தின் மதிப்பு ஏறுகிறது. ஆனால் சாணக்கியர் ஒரு அதிர்ச்சியான உண்மையை கூறுகிறார். அனைத்து செல்வங்களிலும் முதன்மையானது கல்விச் செல்வம்தான். ஆனால் அவர் இங்கே சொல்வது பள்ளிக்கூட படிப்பை அல்ல. அவர் சொல்வது நிதியறிவு என்கிற ஃபைனான்ஷியல் இன்டெலிஜென்ஸ். ஒரு ஏழை பிராமணராக இருந்து ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தை உருவாக்க முடிந்ததற்கு ஒரே காரணம் அவரிடம் இருந்த அறிவுதான். ஒரு அறிவாளியின் கையில் இருக்கும் 1 ரூபாய் முட்டாள் கையில் இருக்கும் 1 கோடி ரூபாயை விட வலிமையானது. நீங்கள் வாங்கும் தங்கம் திருடப்படலாம், ஆனால் உங்கள் மூளையில் நீங்கள் செய்யும் முதலீடு வாழ்நாள் முழுவதும் வட்டியுடன் லாபத்தைத் தரும். இப்போது ஒரு கசப்பான உண்மை. சாணக்கியர் நட்பை பற்றி ஒரு எச்சரிக்கை விடுக்கிறார். உன் நண்பன் யாரென்று சொல், நீ யாரென்று நான் சொல்கிறேன் என்கிறார். இதை நிதி ரீதியாக பார்த்தால் இன்னும் ஆச்சரியமாக இருக்கும். உங்களை சுற்றியிருக்கும் மிக நெருக்கமான 5 நண்பர்களின் சராசரி வருமானம்தான் உங்கள் வருமானமாகவும் இருக்கும். உங்கள் நண்பர்கள் அனைவரும் எப்போதும் கடன், விலைவாசி உயர்வு, பொழுதுபோக்கு இதைப் பற்றியே பேசிக் கொண்டிருந்தால் நீங்களும் அங்கேதான் இருப்பீர்கள். உங்கள் நட்பு வட்டம் முதலீடு, தொழில், வளர்ச்சி பற்றி பேசுபவர்களாக இருந்தால் நீங்கள் அறியாமலேயே கோடீஸ்வரப் பாதையில் பயணிப்பீர்கள். இப்போது உங்கள் நண்பர்களை சற்று யோசித்துப் பாருங்கள். அவர்கள் உங்களை மேலே தூக்குகிறார்களா அல்லது கீழே இழுக்கிறார்களா? மேலே என்றால் அப் என்றும், கீழே என்றால் டவுன் என்றும் கமெண்ட் செய்யுங்கள். உங்கள் வட்டத்தை மாற்ற வேண்டிய நேரமாக கூட இருக்கலாம். சாணக்கியர் ஒரு ராஜதந்திரி என்பதால் அவர் ஒரு கடுமையான எச்சரிக்கையை விடுகிறார். உன் ரகசியத்தை உன் நண்பனிடம் கூட சொல்லாதே. ஒருவேளை அவன் உன் எதிரியாக மாறினால் உன்னை எளிதாக அழித்து விடுவான். நிதி விஷயத்தில் இது எப்படி பொருந்தும்? உங்கள் லாபத்தை பற்றியோ உங்கள் சேமிப்பை பற்றியோ அளவுக்கு அதிகமாக பெருமை பேசாதீர்கள். அது தேவையற்ற பொறாமையையும் உங்கள் வளர்ச்சியை தடுக்கும் சதிகளையும் உருவாக்கும். சரி, அறிவு இருக்கிறது, நல்ல நண்பர்கள் இருக்கிறார்கள். ஆனால் சம்பாதிக்கும் பணத்தை தக்க வைக்க ஒரு பாதுகாப்பு அரண் தேவை. சாணக்கியர் சொல்லும் அந்த அகழி தந்திரம் என்ன? ஆபத்காலங்களில் உங்களை காப்பாற்றப் போகும் அந்த 3 ரகசிய ஆயுதங்கள் எவை? அதை அடுத்த 5 நிமிடத்தில் பார்க்கப் போகிறோம். இனிமேல்தான் உண்மையான அர்த்த சாஸ்திரம் ஆரம்பமாகிறது. அந்த அகழி தந்திரம். ஒரு கோட்டையை பாதுகாக்க அதை சுற்றி ஒரு அகழி வெட்டப்படும். அதேபோல உங்கள் செல்வத்தை பாதுகாக்க சாணக்கியர் ஒரு பாதுகாப்பு அரணை உருவாக்கச் சொல்கிறார். மழை பெய்யும்போது குடைபிடிக்காதவன் நனைந்து போவான். ஆபத்து வரும்போது சேமிப்பு இல்லாதவன் அழிந்து போவான். இன்று நாம் எமர்ஜென்சி ஃபண்ட் என்று சொல்லும் அந்த அவசரகால நிதியை சாணக்கியர் அப்போதே வலியுறுத்தினார். உங்கள் மாத செலவைப் போல குறைந்தது 6 மடங்கு பணத்தை நீங்கள் தொடவே முடியாத ஒரு இடத்தில் வைத்திருக்க வேண்டும். அது உங்கள் செல்வத்தை சுற்றியுள்ள அகழி.
எந்த ஒரு பொருளாதார சரிவோ அல்லது தனிப்பட்ட இழப்போ வந்தாலும் இந்த கோட்டையை தாண்டி உங்கள் குடும்பத்தை அது பாதிக்காது. தொழில் தொடங்கும் முன் கேட்க வேண்டிய 3 கேள்விகள். உங்களுக்கு ஒரு தொழில் தொடங்க ஆசையா அல்லது ஒரு பெரிய முதலீடு செய்யப் போகிறீர்களா? அவசரப்படாதீர்கள். சாணக்கியர் எந்த ஒரு காரியத்தையும் தொடங்கும் முன் 3 கேள்விகளை கேட்கச் சொல்கிறார். 1. நான் ஏன் இதை செய்கிறேன்? த பர்பஸ். லாபத்திற்காகவா அல்லது பயத்தினால் மற்றவர்கள் செய்கிறார்கள் என்பதற்காகவா? 2. இதன் விளைவு என்னவாக இருக்கும்? த ரிசல்ட். லாபம் வந்தால் என்ன செய்வீர்கள்? ஒருவேளை நஷ்டம் வந்தால் அதை தாங்கும் பலம் உங்களிடம் இருக்கிறதா? 3. இதில் நான் வெற்றி பெறுவேனா? த ப்ராபபிலிட்டி. உங்களின் பலம் மற்றும் பலவீனம் உங்களுக்கு தெரியுமா? ட்விஸ்ட். உங்களில் பலருக்கு தொழில் தொடங்க ஐடியா இருக்கும், ஆனால் பணம் இல்லை என்று தள்ளி போடுவீர்கள். சாணக்கியர் சொல்கிறார், தொழிலுக்கு பணம் முதன்மையானது அல்ல, துணிச்சலும் திட்டமுமே முதன்மையானது. சரியான திட்டம் இருந்தால் முதலீடு செய்ய உலகம் உங்கள் பின்னால் வரும். காலத்தின் கருப்பு பக்கம். ஏமாற்றங்களை தடுத்தல். சாணக்கியர் ஒரு யதார்த்தவாதி. அவர் ஒரு கசப்பான உண்மையை கூறுகிறார். எல்லா மரங்களிலும் சந்தனம் இருப்பதில்லை. எல்லா மனிதர்களும் நேர்மையானவர்கள் அல்ல. வியாபாரத்தில் யாரை நம்ப வேண்டும், யாரை நம்பக்கூடாது? பணத்தின் மீது அதிக ஆசை காட்டும் நபரையும் ரகசியங்களை பகிர்ந்து கொள்ளும் நபரையும் தூரவை. உங்கள் நிதி மேலாளர் அல்லது கூட்டாளி, அதாவது பார்ட்னர், உங்கள் கண்களைப் போல இருக்க வேண்டும். உங்கள் கண்கள் உங்களை காட்டிக் கொடுக்காது, அதேபோல உங்கள் கூட்டாளியும் இருக்க வேண்டும். நண்பர்களே, நீங்கள் யாரிடமாவது பணம் கொடுத்து ஏமாந்து போனீர்களா? ஆம் என்றால் எஸ் என்று கமெண்ட் செய்யுங்கள். அந்த அனுபவத்திலிருந்து நீங்கள் கற்ற பாடம் என்ன? உங்கள் கதையை பகிருங்கள். மற்றவர்கள் ஏமாறாமல் இருக்க அது உதவும். சரி, இப்போது வீடியோவின் சரிபாதிக்கு வந்துவிட்டோம். இனிமேல்தான் ஆட்டம் சூடுபிடிக்கப் போகிறது. சாணக்கியர் சொல்லும் அந்த அதிர்ஷ்டத்தை வசியம் செய்யும் கலை என்ன? உழைக்காமல் பணம் வரும் என்று யாராவது சொன்னால் அதை சாணக்கியர் எப்படி பார்க்கிறார்? அடுத்த 5 நிமிடத்தில் ஒரு மிகப்பெரிய உண்மை வெளிவரப்போகிறது. அதிர்ஷ்டமா அல்லது உழைப்பா? த லக் வர்சஸ் எஃபர்ட் டிபேட். பலர் சொல்வார்கள், அவன் அதிர்ஷ்டசாலி, அதனால் பணக்காரனாகிவிட்டான் என்று. ஆனால் சாணக்கியர் அதிர்ஷ்டத்தை எப்படி பார்க்கிறார் தெரியுமா? அவர் கூறுகிறார், அதிர்ஷ்டம் என்பது சோம்பேறிகளின் சாக்குப்போக்கு. சாணக்கியரின் அகராதியில் அதிர்ஷ்டம் என்பது சரியான வாய்ப்பும் உங்களின் தயார் நிலையும் சந்திக்கும் ஒரு புள்ளி. வாய்ப்பு வரும்போது அதை தூக்கிக் கொள்ள உங்களிடம் அறிவும் திறமையும் இல்லை என்றால் அதிர்ஷ்ட தேவதை உங்கள் கதவை தட்டமாட்டாள். எனவே அதிர்ஷ்டத்திற்காக காத்திருக்காதீர்கள். வாய்ப்புகளை வசியம் செய்யும் அளவிற்கு உங்களை தகுதியுள்ளவராக மாற்றிக்கொள்ளுங்கள். செல்வத்தை தக்கவைக்க 10 தங்க விதிகள். த கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் ரிட்டென்ஷன். பணத்தை சம்பாதிப்பது ஒரு கலை என்றால் அதை தக்கவைப்பது ஒரு தவம். சாணக்கியர் செல்வத்தை தக்கவைக்க 10 விதிகளை சொல்கிறார். அதில் மிக முக்கியமான 3 விதிகளை இப்போது பார்ப்போம். 1. விதி 1. அதிகாலையில் விழித்திரு. த மார்னிங் ரூல். சூரியன் மறைந்த பிறகு உழைப்பவன் ஏழை, சூரியன் எழுவதற்கு முன் உழைப்பவன் செல்வந்தன். காலை நேரத்து அமைதி உங்கள் நிதித் திட்டங்களுக்கு தெளிவை தரும். 2. விதி 2. கணக்கு வழக்குகளில் கடுமை. த ஃபினான்ஷியல் டிசிப்ளின். ஒரு காசு என்றாலும் கணக்கு இருக்க வேண்டும். உங்கள் கையை விட்டு போகும் ஒவ்வொரு ரூபாயும் எங்கே போகிறது என்று உங்களுக்கு தெரியவில்லை என்றால் லட்சங்கள் வந்தாலும் அது நிற்காது. 3. ஆரோக்கியமே முதல் முதலீடு. நோயில் விழுந்தவனின் செல்வம் மருத்துவரின் கைக்கு செல்லும். உங்கள் உடலை பேணுவது என்பது உங்கள் சொத்தை பேணுவதற்கு சமம். நண்பர்களே, உங்கள் 1 மாத செலவை ஒரு டைரியில் எழுதி வைக்கும் பழக்கம் உங்களுக்கு உண்டா? ஆம் என்றால் டைரி என்று கமெண்ட் செய்யுங்கள். இல்லை என்றால் இன்றே ஒரு டைரியை வாங்குங்கள். அதுதான் உங்கள் கோடீஸ்வர பயணத்தின் முதல் ஆவணம். வஞ்சகர்களிடமிருந்து பணத்தை காப்பது. த வார்னிங். சாணக்கியர் ஒரு கடுமையான எச்சரிக்கையை விடுகிறார். தேனை சுவைக்கும் வண்டு பூவை காயப்படுத்துவதில்லை. ஆனால் பேராசை உடைய மனிதன் செல்வத்தைக் கண்டால் உங்களையே அழித்து விடுவான். உங்கள் நிதி விவரங்களை யாரிடம் பகிர்கிறீர்கள் என்பதில் கவனமாக இருங்கள். குறிப்பாக
குறைந்த முதலீடு அதிக லாபம் என்று ஆசை காட்டும் நபர்களை சாணக்கியர் விஷப்பாம்புகள் என்கிறார். அவர்கள் உங்கள் ஆசையை முதலீடாக்கி உங்களை நடுத்தெருவிற்கு இழுத்து வருவார்கள். சரி, இதுவரை தனிமனித நிதியை பார்த்தோம். ஆனால் ஒரு சாம்ராஜ்யத்தை ஆளப்போகும் ஒருவனுக்கு நிர்வாகத் திறமை எவ்வளவு முக்கியம்? சாணக்கியர் சொல்லும் அந்த அரச தந்திர முதலீடு எது? வீடியோவின் கிளைமாக்ஸை நோக்கி நாம் நகரப்போகிறோம். அடுத்த 5 நிமிடத்தில் உங்கள் தலைமுறையையே மாற்றப்போகும் அந்த பரம்பரை செல்வ ரகசியம் வெளிவரும். அதை தவறவிடாதீர்கள். பரம்பரை செல்வத்தின் ரகசியம். நாம் அனைவரும் உழைப்பது நமக்காக மட்டுமல்ல, நம் பிள்ளைகளுக்காகவும் சேர்த்துதான். ஆனால் சாணக்கியர் இங்கே ஒரு பெரிய ட்விஸ்ட் வைக்கிறார். உன் பிள்ளைகளுக்கு நீ சேர்த்து வைக்கும் சொத்துக்களை விட அவர்களுக்கு நீ கொடுக்கும் அறிவே அவர்களை காப்பாற்றும். சாணக்கியர் கூறுகிறார், ஒரு அறிவில்லாத பிள்ளையிடம் கொடுக்கப்படும் பெரும் செல்வம் குரங்கிடம் கொடுக்கப்பட்ட நெருப்பு போன்றது. அது அந்த பிள்ளையையும் அழிக்கும், அந்த செல்வத்தையும் அழிக்கும். எனவே உங்கள் பிள்ளைகளுக்கு பணத்தை சேமிக்காதீர்கள். அவர்களுக்கு பணத்தை எப்படி கையாள்வது என்ற நிதிக்கல்வியை சேமித்து வையுங்கள். அதுதான் உங்கள் பரம்பரையை அடுத்த 100 ஆண்டுகளுக்கு செல்வந்தர்களாக வைத்திருக்கும் ரகசியம். தலைமையின் நிதி ஆளுமை. சாணக்கியரின் கூற்றுப்படி ஒரு தலைவன் என்பவன் யார்? அவன் வெறும் கட்டளையிடுபவன் அல்ல, அவன் வளங்களை பகிர்ந்தளிப்பவன். ஒரு குடும்பத்திலோ அல்லது ஒரு நிறுவனத்திலோ நீங்கள் தலைவராக இருந்தால் உங்கள் நிதி மேலாண்மை எப்படி இருக்க வேண்டும்? பணம் என்பது ஒரு நதியைப் போன்றது. அது ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் அந்த நதி கரையை தாண்டினால் அழிவு நிச்சயம். அதாவது செலவு செய்வதில் ஒரு கட்டுப்பாடு இருக்க வேண்டும். தேவையற்ற இடங்களுக்கு பணம் செல்வதைத் தடுத்து அதை வளர்ச்சி தரும் இடங்களுக்கு திருப்புபவனே சிறந்த தலைவன். சிக்கனம் என்பது கஞ்சத்தனமல்ல, அது ஒரு நிர்வாக தந்திரம் என்கிறார் சாணக்கியர். நண்பர்களே, உங்கள் வீட்டில் அல்லது அலுவலகத்தில் நிதி முடிவுகளை எடுக்கும் தலைவர் நீங்களா? ஆம் என்றால் லீடர் என்று கமெண்ட் செய்யுங்கள். ஒரு தலைவன் எடுக்கும் ஒரு சிறு நிதி முடிவு பலருடைய வாழ்க்கையை மாற்றும் வலிமை கொண்டது என்பதை ஒருபோதும் மறக்காதீர்கள். வறுமையின் கடைசி மூச்சு, விடுபடும் நேரம். சாணக்கியர் வறுமையைப் பற்றி ஒரு கொடூரமான உண்மையைச் சொல்கிறார். வறுமை என்பது உயிரோடு இருக்கும்போதே நரகத்தைக் காண்பது போன்றது. ஆனால் அந்த நரகத்திலிருந்து தப்பிக்க ஒரே ஒரு சாவி இருக்கிறது. அந்த சாவி உழைப்பில் இல்லை, உங்கள் சிந்தனை மாற்றத்தில் இருக்கிறது. நீங்கள் உங்களை ஒரு ஏழையாக நினைக்கும் வரை உலகம் உங்களை அப்படித்தான் பார்க்கும். உங்களை ஒரு சக்கரவர்த்தியாக நினைக்கத் தொடங்குங்கள், உங்கள் செயல்பாடுகள் மாறத் தொடங்கும். சரி, இதுவரை நாம் பல ரகசியங்களை பார்த்தோம். ஆனால் வீடியோவின் கிளைமாக்ஸில் ஒரு மாபெரும் உண்மை காத்திருக்கிறது. சாணக்கியர் ஏன் ஆணவம்தான் செல்வத்தின் மிகப்பெரிய எதிரி என்று சொன்னார்? செல்வம் வந்த பிறகு உங்களை நீங்களே எப்படி தற்காத்துக் கொள்ள வேண்டும்? அடுத்த 5 நிமிடத்தில் செல்வத்தை வசியம் செய்யும் இறுதி மந்திரம் வெளிவரும். உங்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமான 5 நிமிடங்கள் இதோ தொடங்கப் போகிறது. ஆணவம், செல்வத்தை விழுங்கும் கருந்துளை, த ஈகோ ட்ராப். நாம் பலரை பார்த்திருப்போம். மிக வேகமாக பணக்காரர்களாக மாறுவார்கள். ஆனால் அதே வேகத்தில் மீண்டும் பழைய நிலைக்கே வந்து விடுவார்கள். ஏன்? சாணக்கியர் சொல்கிறார், செல்வம் ஒருவனைச் சேரும்போது அவனிடம் முதலில் நுழைவது அறிவல்ல, ஆணவம். ஆணவம் என்பது ஒரு கருந்துளை போன்றது. அது உங்கள் பகுத்தறிவை விழுங்கிவிடும். பணம் வந்தவுடன் பழைய நண்பர்களை மறப்பது, ஆடம்பரத்தால் அறிவை மழுங்கடிப்பது போன்றவை உங்கள் வீழ்ச்சியின் ஆரம்பம். சாணக்கியரின் எச்சரிக்கை இதுதான். செல்வம் பெருகும்போது உன்னை கவனித்துக்கொள், செல்வம் குறையும்போது உன் குடும்பத்தை கவனித்துக்கொள். ஆணவம் இருக்கும் இடத்தில் லக்ஷ்மி தேவி ஒரு நிமிடம் கூட தங்கமாட்டாள். செல்வத்தை வசியம் செய்யும் இறுதி மந்திரம், த மேக்னெட் மந்த்ரா. இப்பொழுது நான் சொல்லப்போகும் இந்த மந்திரம் ஒரு ரகசியச் சாவி போன்றது. சாணக்கியர் கூறுகிறார், மண்ணில் புதைந்திருக்கும் தங்கம் தானாக வெளியே வராது. அதை தோண்டி எடுக்க ஒரு கருவி தேவை. அதுபோல
பிரபஞ்சத்தில் கொட்டிக் கிடக்கும் செல்வம் உங்களிடம் வர ஒரு தார்மீக தகுதி தேவை. அந்த தகுதி என்ன தெரியுமா? நன்றி மறவாமை மற்றும் பகிர்தல். நீங்கள் சம்பாதிக்கும் பணத்தில் ஒரு சிறு பகுதியை தர்மத்திற்கோ அல்லது சமூக வளர்ச்சிக்கோ செலவிடுங்கள். இது ஏதோ புண்ணியத்திற்காக சொல்லப்படும் விஷயமல்ல. இது ஒரு பொருளாதாரச் சுழற்சி. நீங்கள் கொடுக்கும்போதுதான் பிரபஞ்சம் உங்களுக்கு புதிய வழிகளை திறந்துவிடும். கொடுப்பவனின் கைகள் எப்போதும் உயர்ந்துதானிருக்கும். நண்பர்களே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெற்ற முதல் வருமானத்தை நினைத்துப் பாருங்கள். அந்த தருணத்தில் நீங்கள் உணர்ந்த அந்த மகிழ்ச்சி இன்றும் இருக்கிறதா? ஆம் என்றால் ஹாப்பி என்று கமெண்ட் செய்யுங்கள். செல்வத்தை ஒரு சுமையாக பார்க்காமல் ஒரு வரமாக கொண்டாடுங்கள். சக்கரவர்த்தியாக மாறும் நேரம். இறுதிப் போர். வைரத்தின் முரம். வீடியோவின் மிக முக்கியமான கட்டத்திற்கு வந்துவிட்டோம். சாணக்கியர் சந்திரகுப்த மௌரியரை உருவாக்கியது போல இந்த ஸ்கிரிப்ட் உங்களை ஒரு நிதி கதாநாயகனாக மாற்றப் போகிறது. வறுமை என்பது ஒரு சங்கிலி என்றால், சாணக்கியரின் அறிவு என்பது அதை உடைக்கும் வாள். இதுவரை நீங்கள் கேட்ட 9 அத்தியாயங்களும் உங்கள் மனதிற்குள் ஒரு விதையை விதைத்திருக்கும். ஆனால் அந்த விதை மரமாக மாற வேண்டுமானால் நீங்கள் ஒரு செயலில் இறங்க வேண்டும். சரி, அறிவு இருக்கிறது, திட்டமும் இருக்கிறது. ஆனால் 24 மணி நேரமும் பணத்தை ஈர்க்கும் அந்த கடைசி 1% ரகசியம் என்ன? சாணக்கியர் தனது மரணத்திற்கு முன் தனது சீடர்களிடம் சொன்ன அந்த இறுதி சத்தியம் எது? அதை வீடியோவின் கடைசி 5 நிமிடங்களில் பார்க்கப் போகிறோம். உங்கள் வாழ்க்கையின் வறுமைச் சீட்டு. சாணக்கியர் தனது வாழ்நாளின் இறுதியில் தனது சீடர்களிடம் ஒரு ரகசியத்தை சொன்னார். அது, உலகில் உள்ள அனைத்து செல்வங்களும் ஒருவனிடம் இருந்தாலும் அவனிடம் நேரம் இல்லையென்றால் அவன் ஒரு ஏழையே. பணத்தை இழந்தால் சம்பாதித்து விடலாம், ஆனால் இழந்த நேரத்தை 1 கோடியை கொடுத்தாலும் வாங்க முடியாது. சாணக்கியரின் இறுதி சத்தியம் இதுதான். நேரத்தை நிர்வகிப்பவனே பணத்தை நிர்வகிக்கிறான். நீங்கள் உங்கள் நேரத்தை எங்கே செலவிடுகிறீர்கள்? பயனுள்ள செயல்களிலா அல்லது பயனற்ற பொழுதுபோக்குகளிலா? உங்கள் நேரத்தை நீங்கள் மதிக்கத் தொடங்கும் நொடியே செல்வம் உங்களை மதிக்கத் தொடங்கும். 46:30 முதல் 48:30 செல்வத்தை ஈர்க்கும் 5 தினசரி பழக்கங்கள். ஒரு சக்கரவர்த்தி என்பவன் போர்க்களத்தில் மட்டும் உருவாவதில்லை, அவன் தனது அன்றாட வாழ்க்கையில் உருவாகிறான். இதோ சாணக்கியர் சொல்லும் அந்த 5 தங்க பழக்கங்கள். 1. முன்கூட்டியே திட்டமிடுதல். நாளை நீங்கள் செய்ய வேண்டிய நிதி தொடர்பான காரியங்களை இன்றே எழுதி வையுங்கள். 2. பேராசையை தவிர்த்தல். வேகமாக பணக்காரனாக வேண்டும் என்ற எண்ணம்தான் பலரை ஏழையாக்குகிறது. பொறுமையும் நிதானமும் உங்கள் முதலீட்டின் 2 கண்கள். 3. தொடர் கற்றல். தினமும் 15 நிமிடமாவது உலக பொருளாதாரம் அல்லது ஒரு புதிய கலை பற்றி படியுங்கள். 4. உடலை பேணுதல். ஆரோக்கியமான உடலில்தான் வலிமையான சிந்தனை பிறக்கும். 5. மௌனப் பயிற்சி. உங்கள் இலக்குகளைப் பற்றி யாரிடமும் தம்பட்டமடிக்காமல் செயலில் வேகம் காட்டுங்கள். நண்பர்களே, இந்த 5 பழக்கங்களில் ஒன்றை இன்று முதல் நீங்கள் கடைப்பிடிக்கப் போகிறீர்கள் என்றால் அது எது? இப்போதே கமெண்ட் செய்யுங்கள். உங்களின் அந்த ஒரு சபதம் உங்கள் தலைமுறையையே மாற்றலாம். 48:30 முதல் 50 நிமிடங்கள். சக்கரவர்த்தியாக முடிசூட்டும் நேரம். இசை. ஒரு மாபெரும் வெற்றி கொண்டாட்டத்தின் இசை. மக்கள் ஆரவாரம் செய்வது போன்ற ஒளி பின்னணியில் கேட்கிறது. வாய்ஸ் ஓவர். இப்போது உங்கள் கண்களை மூடி 1 நிமிடம் கற்பனை செய்து பாருங்கள். உங்கள் கடன்கள் அனைத்தும் தீர்ந்துவிட்டன.
உங்கள் வங்கிக் கணக்கில் நீங்கள் விரும்பிய தொகை இருக்கிறது. உங்கள் குடும்பம் பாதுகாப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது. இந்த உணர்வை நீங்கள் அடைய வேண்டுமென்றால் சாணக்கியரின் இந்த பாடங்கள் வெறும் தகவலாக மட்டும் இருக்கக்கூடாது, அது உங்கள் இரத்தமாக மாற வேண்டும். நாம் இப்போது வீடியோவின் இறுதி மைல்கல்லை எட்டிவிட்டோம். பார்க்கப் போவது சாணக்கியரின் வறுமை ஒழிப்பு சாசனம். இறுதிப் பகுதிக்கு தயாராகுங்கள். ஒரு சாமானியன் சக்கரவர்த்தியாக மாறும் அந்த தருணம் இதோ. நண்பர்களே, சாணக்கியர் சந்திரகுப்தனை ஒரு மன்னனாக மாற்றியபோது ஒரு சாசனத்தை எழுதினார். அது இன்று உங்களுக்கும் பொருந்தும். வறுமை என்பது ஒரு விதி அல்ல, அது ஒரு சிறைச்சாலை. அந்த சிறையை உடைக்க இதோ 3 வழிகள். 1. சுய பரிசோதனை. உங்களைச் சுற்றி உள்ளவர்கள் உங்களை குறைத்து மதிப்பிடலாம், ஆனால் நீங்கள் உங்களை எப்படி கருதுகிறீர்கள்? நான் ஏழை என்று நீங்கள் சொல்லும் ஒவ்வொரு முறையும் உங்கள் மூளை அதற்கான வழிகளையே தேடும். நான் ஒரு வளமான எதிர்காலத்திற்கு சொந்தக்காரன் என்று சொல்லுங்கள். 2. திறமை வேட்டை. உங்களிடம் இருக்கும் ஏதோ ஒரு திறமை உலகிற்கு தேவையாக இருக்கிறது. அதை தேடி எடுத்து மெருகேற்றுங்கள். அந்த திறமைதான் உங்கள் முதலீடு. 3. தொடர் ஓட்டம். வழியில் தடைகள் வரும். சாணக்கியர் சொல்கிறார், இலக்கை அடையும் வரை ஓடிக்கொண்டே இரு. ஓய்வு என்பது வெற்றிக் கோட்டிற்கு பிறகுதான். அந்த 1 நிமிட ரகசியம். வீடியோவின் ஆரம்பத்தில் ஒரு ரகசியம் பற்றி சொன்னேன். அதுதான் இந்த 1 நிமிட விதி. உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு நிதி முடிவை எடுக்கும் முன்பும் சரியாக 1 நிமிடம் கண்களை மூடி யோசியுங்கள். இந்த செலவு என் இலக்கை நோக்கி என்னை அழைத்துச் செல்லுமா அல்லது பின்னோக்கி இழுக்குமா? இந்த 1 நிமிட மௌனம் உங்களை ஆயிரக்கணக்கான ரூபாய் தேவையற்ற இழப்பிலிருந்து காப்பாற்றும். இது வெறும் 1 நிமிடம் அல்ல, உங்கள் விதியையே மாற்றும் 1 நிமிடம். நண்பர்களே, இன்று முதல் எந்த ஒரு செலவு செய்யும் முன்பும் இந்த 1 நிமிட விதியை கடைபிடிக்க தயாரா? தயார் என்றால் ரெடி என்று கமெண்ட் செய்யுங்கள். உங்கள் உறுதிப்பாடுதான் உங்கள் வெற்றி. சக்கரவர்த்தியின் இறுதிப் போர். இதுவரை நீங்கள் கேட்ட அத்தனையும் ஒரு ஆயுதம் என்றால் அந்த ஆயுதத்தை எப்படி பயன்படுத்துவது என்பதைத்தான் கடைசி 5 நிமிடத்தில் பார்க்கப் போகிறோம். சாணக்கியர் ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்க 20 ஆண்டுகள் எடுத்துக்கொண்டார். ஆனால் உங்களிடம் இன்று நவீன வசதிகள் உள்ளன. நீங்கள் 2 ஆண்டுகளில் அதை சாதிக்க முடியும். ஆனால் அதற்கு உங்களுக்கு ஒரு சீக்ரெட் கீ தேவை. அந்த சீக்ரெட் கீ என்ன? வீடியோவின் கடைசி 1 நிமிடத்தில் நான் சொல்லப்போகும் அந்த ஒரு வரி உங்கள் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றப் போகிறது. இறுதிச் சங்கு முழங்கப் போகிறது. சக்கரவர்த்தியாக முடிசூட தயாராகுங்கள். நண்பர்களே, இதோ அந்த சீக்ரெட் கீ. சாணக்கியர் சந்திரகுப்தனிடம் சொன்ன இறுதி ரகசியம் இதுதான். அறிவு என்பது ஒரு சுமை, அதை செயலாக மாற்றாதவரை. வீடியோவில் நீங்கள் குறிப்புகளை எடுத்திருக்கலாம், ஆனால் இந்த வீடியோ முடிந்த அடுத்த நிமிடம் நீங்கள் என்ன செய்யப் போகிறீர்கள் என்பதுதான் உங்கள் வெற்றியை தீர்மானிக்கும். அறிவை போற்றுபவர்கள் அறிஞர்களாகவே முடிந்து விடுவார்கள். ஆனால் அறிவை செயலாக மாற்றுபவர்கள் மட்டுமே சக்கரவர்த்திகளாக முடிசூடுவார்கள். உங்களை சுற்றியுள்ள உலகம் உன்னால் முடியாது என்று சொல்லும்போது சாணக்கியரின் இந்த வரிகள் உங்கள் காதுகளில் ஒலிக்கட்டும். தடைகளை தகர்ப்பவனே தலைவன். இன்று நான் உங்களுக்கு ஒரு சவால் விடுகிறேன். இது சாணக்கியரின் 21 நாள் சவால். 1. அடுத்த 21 நாளுக்கு உங்கள் 1 ரூபாய் செலவையும் எழுதி வையுங்கள். அடுத்த 21 நாளுக்கு தேவையற்ற ஆடம்பரங்களை தவிர்த்திடுங்கள். அடுத்த 21 நாளுக்கு தினமும் 15 நிமிடம் உங்கள் நிதி வளர்ச்சிக்காக ஏதாவது கற்றுக்கொள்ளுங்கள். இந்த 21 நாட்கள் உங்கள் வாழ்க்கையின் 21 ஆண்டுகால வறுமையை விரட்டும் வலிமை கொண்டது. இந்த சவாலை ஏற்க தயாராக இருப்பவர்கள் மட்டும் இப்போதே கமெண்ட் பாக்ஸில் ஐ அக்செப்ட் த சேலஞ்ச் என்று டைப் செய்யுங்கள். உங்கள் பெயர்கள் வரலாற்றில் ஒரு வெற்றியாளராக பதியப்படட்டும். வறுமையில் பிறப்பது உங்கள் தவறல்ல, ஆனால் வறுமையில் இறப்பது உங்கள் பலவீனம் என்பதை மீண்டும் ஒருமுறை நினைவூட்டுகிறேன். சாணக்கியர் ஒரு தனி மனிதன் அல்ல, அவர் ஒரு தத்துவம். அவர் இன்றும் உங்கள் அறிவின் மூலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் ஒரு சிறு மாற்றத்தை ஏற்படுத்தியிருந்தால் அதுவே எனக்கு கிடைக்கும் மிகப்பெரிய வெற்றி.
இந்த வீடியோவை உங்கள் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் பகிருங்கள். ஏனென்றால் நாம் அனைவரும் இணைந்தே ஒரு பலமான வளமான சமுதாயத்தை உருவாக்கப் போகிறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சாணக்கியரின் அடுத்த மாபெரும் ரகசியங்களுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழ் ஸ்டோரி லேப். வாழ்க வளமுடன், வெல்க சக்கரவர்த்தியாக. மேலும் உங்களை செதுக்கிக் கொள்ள சாணக்கியரின் 10 சீக்ரெட் என்ற வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. அதனை பார்த்து தீவிரமாக ஏழ்மையை விரட்டுங்கள்.